ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மல்லி சட்னி செஞ்சிட்டிங்கன்னா போதும், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் 5 இட்லி சாப்பிட வேண்டிய இடத்துல 10 இட்லி சாப்பிடுவீங்க. இதே மாதிரி நீங்கள் சட்னி செஞ்சிங்கன்னா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சூப்பரான மல்லி சட்னி செய்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. பேன் லைட்டாக காயட்டும். காய்ஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெயெல்லாம் இல்லாமல் சும்மாவே நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. உளுந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா உளுந்தை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ உளுந்தை நீங்கள் லைட்டாக அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லாட்டினா கருகிரும். அவ்வளோதான், உளுந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு, வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த மாதிரி பூண்டு 4 பூண்டு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி ஒரு பீஸ் இஞ்சி, இதையும் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம மல்லி இலையை சேர்த்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் கல், குட்டி குட்டி மண்ணெல்லாம் இருக்கும். ஸோ நல்லா கழுவிடுங்க. கழுவி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க மல்லி இலையை. இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நான் மல்லி இலை கரெக்டாக 2 கட்டு எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் மல்லி இலை எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் மல்லி இலை நல்லா வதங்கும். பாருங்கள், மல்லி இலை நம்ம எவ்வளோ போட்டோம் நல்லா சுருங்கிரும். மல்லி இலை நல்லா வதங்க வதங்க நல்லா சுருங்கும். ஸோ நல்லா வதக்கிடுங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளிப்புக்கு லைட்டாக ஒரு 2 ஸ்மால் பீஸ் அளவு புளி ஆட் பண்ணிக்கிடலாம். புளி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நம்ம புளி போட்டு வதக்கிக்கோங்க. அவ்வளவுதான், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை சூடு ஆறட்டும். ஸோ சூடு ஆறுற வரைக்கும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்புறம் நம்ம ஜாரில் போட்டு அரைக்கணும். ஸோ நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற உளுந்தை சேர்த்துக்கலாம். அப்புறம் வதக்கி வச்சுருக்கிற மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இதை அரைச்சிடுங்க. அவ்வளோதான், இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ சட்னி நம்ம அரைச்சிடுவோம். அவ்வளோதான், சட்னி அரைச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக க்ரீன் கலரில் இருக்குது. எங்கள் வீட்டில் குட்டீஸெல்லாம் இந்த சட்னியை க்ரீன் சட்னி அப்படி தான் சொல்லி கூப்பிடுவாங்க.
இப்போ நம்ம சட்னியை தாளிக்க போகிறோம். ஸோ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து சட்னி தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகுளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகுளுந்து வந்து நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் வந்து பெருங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா எண்ணெய் பிரிய வந்து நீங்கள் வதக்கணும். அப்போ தான் வந்து சட்னி வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளவு தேவையோ நீங்கள் அவ்வளவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வதக்கிடுங்க சட்னியை. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரியணும். சட்னியோட கலரே வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். ஃபஸ்ட்டு ரொம்ப க்ரீன் கலராக இருக்கும். அடுத்து லைட்டான க்ரீன் கலராக இருக்கும். அடுத்து வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து டேஸ்ட்டுக்காக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்குறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வந்து நம்ம சட்னியில் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போ அதையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா எண்ணெய் வந்து சட்னியில் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அது வரைக்கும் வந்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா சட்னியை வந்து வதக்கிடுங்க. ஸோ அப்பப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லாட்டினா வந்து சட்னி வந்து அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். நல்லா அப்படியே எண்ணெயிலே வந்து சட்னி வந்து நல்லா வதங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பார்த்தீங்களா, எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வருது. கலரும் வந்து நல்லா டார்க் ஆயிரும். சட்னியோட கலரே வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். டார்க் க்ரீன் கலரில். நல்லா சிம்மில் வச்சுருங்க. நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிய ஆரம்பித்தோடனே நீங்கள் வந்து சிம்மில் வச்சிட்டிங்கன்னா நல்லா இன்னுமே எண்ணெய் பிரியும். ஓரளவு நல்ல சட்னி வந்து நல்லா இந்த மாதிரி வந்து வரணும். பார்த்தீங்களா, மேலே எண்ணெய் எவ்வளோ இருக்குது, அவ்வளோ தூரத்துக்கு வந்து நீங்கள் நல்லா வந்து சட்னியை வந்து வதக்கணும். இந்த மாதிரி சட்னியெல்லாம் நீங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான், சூப்பரான மல்லி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இதை வந்து ஒரு 3 டேஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து நல்லா பாத்திரத்தில் எண்ணெய் இல்லாமல் ஒரு குட்டி ஒரு டிஃபன் பாக்ஸ் இதில் வந்து நீங்கள் வச்சுருங்க. வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 3 நாள் இல்லாட்டினா 1 வாரம் வரைக்கும் கூட கெடாமல் சூப்பராக இருக்கும். செஞ்சு நீங்கள் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. சூப்பராக இருக்கும் சட்னி. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.